இயேசு நல்ல வழி காட்டுகிற தெய்வம், நன்மைகளை தருகிற தெய்வம், தீமையெல்லாம் மாற்றுவார். அவர் தான் இயேசு. உன்னை தேடி வருவார். நீ கலங்குற நேரம், நீ தவித்து நிற்கிற நேரத்துல, நீ பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கிற வேலையிலே இயேசு உங்களை தேடி வருவார். அவர் உன்னை தேடி வந்து ரட்சிக்கிற தெய்வம், உன்னை தேடி வந்து விசாரிக்கிற தெய்வம். நீ துரத்தப்பட்ட நிலையிலேயோ கைவிடப்பட்ட நிலையிலோ போய் நின்றாலும் கூட அங்கேயும் உன்னை விசாரிக்க ஆகாரை விசாரித்தது போல உன்னை விசாரிப்பார். எங்கே போகிறாய்? எங்கிருந்து வருகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறவர். உன் கண்ணீரை துடைக்க விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். எத்தனை பேர் அவர் மேல வைக்க போறீங்க? சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை மனம் திரும்ப. அவர்தான் இப்பொழுது பேசுகிறார். அவர்தான் பேச போகிறார். மனம் திரும்ப. பேசுகிறவர் இவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இவருக்குள்ள வந்து பேசுவார். கேட்கிறவர்கள் காதுள்ளவன் கேட்க, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது நான் பேசுகிற வார்த்தை அல்ல, என் ஆவியானவர் பேசுகிறார். வாசிங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை. எசேக்கியேல் 18:32 வேகமா வாசிக்கணும். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திடணும் எப்பவுமே. இதோ மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில பிழைப்பும் இல்ல, பிழைக்கிற நிலையும் இல்ல, வருமானமும் இல்ல, ஆசீர்வாதமும் இல்ல, பிழைப்புக்கான வழியே இல்ல, பிழைக்கிறதுக்கான வழியே இல்ல. பிழைக்கிற அதாவது வியாதி, பலவிதமான பலவீனத்துல, பிரச்சனையோட, சரீர பாடுகளோட, மரண கட்டுகள இருக்கிற ஆட்களும் உண்டு. வருமானம் இல்லாமல் வறுமையிலும் பிழைப்புக்கான வழி இல்லாத ஆட்களும் உண்டு. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிழைக்க வேண்டுமா? 2 பிழைப்பும் தான். உயிர் பிழைக்கணும்னாலும் சரி, வாழ்வாதாரத்தில் பிழைப்பு இருக்கனாலும் சரி. அப்பா சொல்றாரு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மனம் திரும்பின மனிதனாய் மகிமையை தரித்துக் கொண்டு நிற்கிறேன். மனம் திரும்பினால் மகிமையாய் வாழலாம். மனம் திரும்பினால் மகிமையாய் வாழலாம். What is the repentant pastor? என்ன மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில வரணும்? என்ன மனம் திரும்பல் எனக்குள்ள காணப்படும்? ரட்சிக்கப்பட வருகும் பொழுது நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பினாய். ரட்சிக்கப்பட்டு வந்த பொழுது பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தாய். வசனமா தான் சொல்லுது, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்கள். அப்படிதான் நீ ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினது போல, ரட்சிப்புக்குள்ள வந்த பிற்பாடு, கிறிஸ்து பிள்ளையாய் நீ மாறின பிற்பாடு, இந்த நாட்களில அநேக காரியங்கள்ல நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு பாவத்தை விட்டு வந்தாச்சு. இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்ட. இப்ப என்னெல்லாம் செய்யணும்? பண ஆசை, பொருள் ஆசை. நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்தவனா இருந்தோம், தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுக்கு மனது இல்லாம கிறிஸ்தவனா வாழ்றாங்க. எல்லாருக்கும் பண ஆசை, பொருள் ஆசை, பேராசை, பெருமை, வேட்டிவன். நிறைய பேர் வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க. இப்படிதான் கிறிஸ்தவர்கள். மண் மீது ஆசை, பெண் மீது ஆசை, பொண்ணு மீது ஆசை. மண்ணு, பெண்ணு, பொண்ணு இதெல்லாம் ஒண்ணு
அழிச்சிடும். அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது, அழியக்கூடிய ஒன்று. அழியாத நித்திய மகிமையை உனக்கு அப்பா கொடுத்திருக்கிறாரு. அந்த நித்திய மகிமையை நீங்கள் நானும் பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. அந்த நித்திய மகிமை பரலோகம், நித்திய ஜீவன், அதைதான் அப்பா நமக்கு கொடுக்கிறாரு. அங்க போனா நீ முற்றிலும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ள நீ கடந்து வருவதற்காக இந்த உலக காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வெளியே போகணும். மாம்சத்தின் கிரியைகள் அழியணும், ஜெபம் வரணும், வேத தியானம் இருக்கணும், ஆண்டவரை தேடுற இருதயம் வேணும். இதெல்லாம் மனம் திரும்புதல் தான். பாவத்தை விட்டு மட்டும் வந்த போதாது. பாவத்தை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் இப்ப எந்த பாவமும் செய்யறதில்லை. பாவம் செய்யாத நீ இப்ப பரிசுத்தமா வாழ்றியா? பரிசுத்தத்தை கொண்டுல பரிசுத்தம் வேணும்ல. பாவம் போயிடுச்சு, மனம் திரும்பிட்டேன், பாவம் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ உனக்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் வேணும்னா அனுதினம் சொல்லிக்கணும், அனுதினம் வேதத்தை பார்க்கணும். அம்மா சாட்சி சொன்னாங்க, பைபிள் படிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம். நானும் குரூப்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஐ ஃபாலோ தட். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க பாஸ்டர் பார்க்கல, குரூப் நான் தான் அப்படின்னு பார்க்காம இருப்பேன். பார்த்துட்டே இருப்பேன். யாரெல்லாம் டெய்லி அதுல என்ன பதிவிட்டுறீங்க, என்ன போடுறீங்க சர்ச் குரூப்ல, யாரெல்லாம் பைபிள் ரீட் பண்ணி பினிஷ்டு போடுறீங்க பாக்குறேன். ஓகே டன்னு. ஒருத்தவங்க கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க எதுவும் வரல? நான் டெய்லி பார்ப்பேன், நான் வருவேன், நீங்க தான் வந்துட்டு இருக்கீங்க பைபிள் படிச்சுக்கிட்டு, நான் ஏன் இடையில திடீர்னு உங்களை திசை திருப்பணும்? நோ நோ நோ, கண்டினியூ டு ரீட் யூ. நீ தொடர்ந்து வாசித்தே கர்த்தர் கூட இருப்பார். ஆமா, பைபிள் படிக்கிற உங்க வாழ்க்கை பரிசுத்தமாயிடும். ஜீவன் எல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ற ஒரு அர்ப்பணி போத்திரம் ஜீவனுள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல். வசனம் சொல்லுது, மனம் திரும்பினால் பிழைப்பீர்கள். எல்லாத்திலையும் பிழைப்புங்க, எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் வரும். எல்லாம் உன்னுடைய பிழைப்பும் வாழ்வாதாரமும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். உன் சரீர பிரகாரமான காரியங்கள் உனக்கு ஒரு பிழைப்பு உண்டாகும். அப்ப வசனத்தை படிக்கணும். சங்கீதம் 107:20 சொல்லி போடாதீங்க. 107:20 சொல்லுமா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ மனம் திரும்பணும்னா, சகல காரியங்கள் இருந்து நீங்கள் நானும் மனம் திரும்பணும்னா வசனத்தை வாசிக்கணும். வசனம் தான் உங்க மனம் திரும்ப செய்யும். பைபிள் வசனம் தெரிஞ்சா தானே கிறிஸ்துவுக்குள்ள வர முடியும். வசனமே படிக்காம எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நீ வாழ முடியும்? நிறைய பேர் பைபிளே தெரியல, சுத்தமா பைபிள் வசனமே தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவர்களா இருந்து கூட ரொம்ப எனக்கு வேதனையா இருக்கும், வருத்தமா இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் பைபிள் தெரிய மாட்டேன். பைபிள்ல எத்தனை புத்தகம் இருக்குது, எத்தனை அதிகாரம், என்ன வசனம், எப்படி ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்காரு, அதுதான் எப்படியாவது ஒட்டி வைக்கிறேன். எதையாவது பார்த்துட்டு போய் வாசிங்க. நான் பைபிள் ரீட் பண்ண சொல்ல நிறைய பேர் எங்க போனா பைபிள் படிக்கணும். ஏன் தெரியுமா? இது படிச்சாதான் ஆண்டவருக்குள்ள நம்ம போக முடியும். இதை படிக்காம ஆண்டவருக்குள்ள வர முடியாது. வசனம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். வசனம் எல்லாம் தீட்டியும் அகற்றும், எல்லா பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். வார்த்தை விடுவிக்கும். வார்த்தை தான் உன்னை மனம் திரும்ப வைக்கும். அதனாலதான் வசனம் டே பை டே யூ கேன் ரீட் தி பைபிள். திஸ் புக் ஆஃப் ஹோலி புக், ஹோலி பைபிள். இது பரிசுத்த வேதாகமம். ஏன் பரிசுத்த வேதாகம் பேர் இருக்கு? உன்னை பரிசுத்தமா ஆண்டவரோட வாழ வைக்கிறதா பரிசுத்த வேதாகம். அந்த தினமா அதை வாசிச்சா, அதை தியானிச்சா எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா? பல வருஷம் நிறைய முறை வாசிச்சுனா இப்ப கூட திரும்ப இந்த வருஷம் 2026 வாசிக்க ஆரம்பிச்சேன். ஜனவரில இப்போ நான் வந்து ரெகுலரா இப்படியே கண்டினியூஸா பழைய போட ஆரம்பிச்சுட்டே இருக்கு. கஷ்டப்படுத்தி முடிச்சிடுவேன். ஜனவரியில் ஆரம்பிச்சு இதை உபாவம் மாதிரி வந்துட்டேன். அப்படி ஓடிச்சுல அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்களும் அப்படின்னா டெய்லி பைபிள் ரீட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்குள்ள கர்த்தர் வர ஆரம்பிச்சிருவாரு. இயேசு உனக்குள்ள வந்துட்டாருன்னா, உள்ள வந்து இயேசு சும்மா இருப்பாரா? உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவரு. உனக்குள்ள இருக்கிற தீமை எல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவாரு. பொல்லாத சிந்தனை எல்லாம் வெளியே போயிடும். கெட்ட சுபாவெல்லாம் வெளியே போயிடும். நல்லவனா மாறுவன், நல்லதே செய்வேன், நல்ல எண்ணம் நான் இருக்கும். உனக்கு நல்ல எண்ணம் நடக்கும். எல்லாரோட சமாதானமா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். மனம் திரும்புங்கள்.
அது சொல்லுவார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன சாகிறவனுடைய சாவை? அப்படியே திருப்பங்க எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் ஒரு 4 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப சாகருடைய சாவை நான் விரும்பாமல் சொன்னார்லாங்க, விரும்புவதில்லை. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஏன்னா நீ சாகிறது ஆண்டவர் விரும்பல. சாகிறது பூமியில செத்து போயிட வாழ்க்கை. உன் ஆத்துமா நித்திய நரகத்தில் பங்கடையத்துக்கு அவர் விரும்பல. இந்த ஆத்துமாவை சாக விரும்பல. அழிவில் போய் அழித்து வேதனைக்குள்ள நித்திய வேதனைக்குள்ள போறதுக்கு விரும்பல. ஆத்துமா அழிவு. துன்மார்க்கன் அழிந்து போக நான் விரும்பவில்லை. கவனிங்க, துன்மார்க்கன் தன் வழி பாருங்க வசனம், துன்மார்க்கன் மரணத்தை நான் விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அல்லேலூயா. எந்த மனுஷன் இந்த பூமியில அழிந்து போக கூடாது, அவர் பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் சொல்றேன், ஐ சே repent. மனம் திரும்பு. நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் ஒருவனும் இந்த பூமியிலே அழிந்து போகக்கூடாது, ஒருவருடைய ஆத்துமாவும் நரகத்தில் போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சாவை விட விரும்பல. அவருடைய துன்மார்க்குடைய அழிவை விரும்பல. எல்லா துன்மார்க்கனும் பாவிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். அதற்காக தான் இயேசு பூமியில வந்து ரத்தம் சிந்தி மரித்து ஜீவனை தந்து உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை பிழைக்கிற ஒரு பிழைப்புக்குரிய வாழ்க்கையா, அவருடைய ஆத்துமா பிழைத்துக் கொள்ளும். துன்மார்க்கன் இன்னைக்கு பூமியில் அழிந்து போகிறார்கள். நிறைய பேர் தன் துன்மார்க்கத்தில் அழிந்து போய் கர்த்தர் பரிதபிக்கிறார். இயேசு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். துன்மார்க்குடைய மரணத்தை நான் விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். பொல்லாத வழியை விட்டு என் வழிக்கு நான் நிக்கிற ஆண்டவருக்குள்ள ஆசீர்வதிக்கிறார். பொல்லாத வழிகள்லாம் விட்டு திரும்பினா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேரோட வாழ்க்கையில பொல்லாத வழிகள், பொல்லாத சிந்தனை எல்லாம் வழிதான். இங்க தோன்றதான் வழி நடத்துது. இருதயத்தில் யோசிக்கிறது. பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் சாக வேண்டும் என்கிற, நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் ஆண்டவர். பார்த்து கேட்கிறார், நீ எதுக்கு நரகத்தில் போய் அழிந்து சாகணும்? நீங்க சாகக்கூடாது. நீ மனம் திரும்பிடு. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அதான் மனம் திரும்புதல். பழக்க வழக்கம், கெட்ட வழி, கெட்ட வாழ்க்கை, கெட்ட சுபாவம், கெட்ட பேச்சு, கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் விட்டு திருமணம். திருமணம்னா பிழைப்பு. பிழைப்பு இருக்குது, பிழைத்தும் கொள்ளுவேன். பிழைப்பும் விட்டப்படுவேன், பிழைத்தும் கொள்ளுவேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், துன்மார்க்கன். அதான் சாகிறவன் சாகி விட்டுன்றதுல அந்த சாக யாரும் துன்மார்க்கன். நரகத்துக்கு போற பாத்திரவனா இருக்கிறவங்க மனம் திரும்பிடணும். நரகத்துக்கு யாரும் போக கூடாது, அப்பாவுடைய சித்தம். ஒருவரும் கெட்டு போக கூடாது, அப்பா சித்தம். இரண்டாவது, முதல் 10வது வசனம் சொல்றாரு, மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்களும் எங்கள் மேல் இருக்கிற பாருங்க, அங்க ஜனங்க சொல்றாங்க, மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல இருக்கிறது. என்ன இருக்குது நம்ம மேல? துரோகமும் பாவமும் மேல இருக்கிற வரையும் நீ சோர்ந்துதான் போயிட்டு இருப்ப. அதான் கவனிங்க. நாங்கள் சோர்ந்து போகிறோம். நாங்கள் பிழைப்பது எப்படி? துரோகமும் பாவமும் இருக்கிற வரையும் நீ பிழைக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற துரோகங்கள் பாவங்கள் எல்லாம் மாறும் பொழுது
நீ ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பும் பொழுது இதோ நீ சோர்ந்து போவதில்லை, நீ பிழைத்துக் கொள்ளுவாய், நீ பிழைப்பூட்டப்படுவாய், உன்னை ஆண்டவர் பிழைக்க வைப்பார். வியாதி பலவீனம் என்ன ஒன்று உன்னை ஒண்ணும் செய்யாது. அப்பாவும் கூட இருப்பாரு. மனம் திரும்பணும். அப்போ துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்புகிறது இல்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, நம்முடைய துரோகங்களும் பாவங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். மூன்றாவது சொல்றாரு, இப்போ கட்டளை 7ஆம் வசனம் பாருங்க. அதுல மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனா யாரை பார்த்து சொல்றாங்க? இப்போ துன்மார்க்கர்களுடைய அழிவு விரும்பாத தேவனை இப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு. நீங்களாம் நானும் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளுக்கும் துன்மார்களுக்கும் காவல்காரர்கள். நாம காவல்காரர்கள் என்ன பண்ணணும்? காவல் காத்து பாதுகாக்கணும். ஜனங்களை அழிவுல இருந்து தப்பு வைக்கணும், மீட்கணும், அழிவு வராம அவங்களை பாதுகாக்கிறது. அப்ப நம்மளாம் காவல்காரர், ஊழியக்காரர்கள் சரி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் சரி. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் எச்சரிக்கிறது எதுக்காக தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை கொண்டுதான். மனம் திரும்பு, இயேசு வரப்போகிறார். உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமா வாழணும். நீ பிழைத்து காணப்படணும். எல்லா பிழைப்புக்குள்ள நீ இருக்கணும். நீ பிழைப்பூட்டப்படணும். நிறைய பேர் சம்பாதிச்சு திருப்தி இல்ல, வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்ல, குடும்பத்துல வறுமை, கஷ்டம், வேதனை, பிரச்சனைகள், போராட்டம், சமாதானம் இல்ல. ஏன்? நீ இன்னும் மனம் திரும்பல. அதே கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டு கூட உலகத்தை விடல. இன்னும் நிறைய பேர் உலகத்தை விட்டுடணும். ஆமா, இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம ஆண்டவர் எல்லா காரியத்திலும் எப்படி எல்லாம் துக்கப்படுத்துறோம். கெட்ட வார்த்தை பேசுறோம். ஆண்டவர் துக்கப்பட மாட்டாரா? கெட்ட வார்த்தை வாயிலிருந்து தூக்கி போடு. இரண்டாவது, மற்றவர்களுக்கு தீமை செய்யறது, மற்றவர்களை இழிவா நினைக்கிறது, ஏராளமா பார்க்கிறது. கர்த்தர் அப்படி சொல்லல. ஒண்ணு, இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம மனம் திரும்பணும். பேச்சு, வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை கஷ்டப்படுத்துறது ஆண்டவர் பார்க்கிறார். மனம் திரும்புதல் வேணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் அவர்களுக்கு முன்மாதிரியா நீங்களோட காட்டுற. அப்போ அவருடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததை அவர்களுக்கு கொடுக்கணும், எச்சரிக்கணும். அதே போல சகோதரன் எச்சரிக்கப்படணும். உன் நிமித்தமா நீ எச்சரிக்கலன்னா கஷ்டம். அவன் எப்படி மனம் திரும்புவான்? வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நீ மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற நம்மளும் அநேக காரியங்களை மனம் திரும்பணும். கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய நாமத்தை அவர்களுக்கு சொல்லணும். நாமத்தினால எச்சரிக்கணும். இயேசு நாமத்தில். அதுல 4வது காரியம் 8வது வசனம் பாருங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனார். அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் ரத்தப்படி யாருகிட்ட கேட்பாரான்? குற்றவாளி அடித்தோம். உன் சகோதரன் கெட்டு போயிட்டான்னா நீதான் காரணம். உன் ஆண்டவர் ரட்சித்துட்டாரா? உங்க ஆண்டவர் உயிர் பெற்றுட்டாரா? உன் ஆண்டவர் சத்தியத்துக்குள்ள நடத்திட்டு இருக்காரா? இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? நம்ம சகோதரர்களை நடத்தணும். வாப்பா ஆண்டவருக்குள்ள, நல்லா இருப்ப நீ வா இயேசுக்குள்ள. இதுக்கு சொல்ற பாருங்க, துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய். நீ சாகிறது நான் விரும்பல, மனம் திரும்பிடு. ஆண்டவர் சொல்லும் போது நீ அந்த எச்சரிக்கை அவனுக்கு சொல்லும் போது சொல்லாம போயிட்டா சுவிசேஷத்தை சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் அனுப்புற, நீ புறப்பட்டு போன்ற. ஏங்க இவங்க யாருங்க சுவிசேஷத்தை தடை பண்ண? நான் கேட்கிறேன். அரசாங்கத்துக்கோ மற்ற எதுக்கோ தடை பண்ணதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆண்டவருடைய வாக்கு இது. எவ்வளவு தடை போட்டாலும் தடை போடுறவங்க எல்லாம் ஒரு நாள் அவங்கள இல்லாம போயிடுவான். எத்தனை பேர் வந்தாலும் சுவிசேஷத்துக்கு தடையே கிடையாது. இன்னைக்கு அவ்வளவு போராட்டங்களை தாண்டி, அத்தனை ரத்த சாட்சியை தாண்டி இங்க வந்து சுவிசேஷம் பரவிட்டா இருக்குது. சென்னை பட்டணத்துல வந்து ரத்த சாட்சியா மறித்த அவருடைய சீசனில் ஒருவரான தோமா, சென்ட் தாமஸ் தோமையா, அவர் வந்து மறிச்சிட்டாரு.
கவனிங்க. ஜீசஸ் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி வராங்க. சென்ட் தாமஸ் தோமா வந்து மரித்து ரத்த சாட்சிய அவரை ஈட்டியில குத்தி சாவடிக்கிறாங்க, கல்லால் அடிச்சு கொண்டாங்க. சென்னை படத்துல சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதோட நிறுத்திட வேண்டியதான, சுவிசேஷம் நின்று போயிருக்கலாம். ஏன் நிக்கல? ஏன் பரவச்சு? இன்னைக்கு அவருடைய புகழ் எப்படி இருக்கு? அவருக்கு அவர் பேரை கொண்ட எத்தனை ஸ்கூல், எத்தனை சர்ச்சு, எத்தனை ட்ரஸ்ட் அவர் பேரை கொண்டு, எத்தனை சுற்றுலா ஸ்தலங்கள், அவர் வாழ்ந்த இடம், அவர் நடந்த இடம், அவர் போன இடம், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் எல்லாம் இன்னைக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டது. எதனால? அதுவே சுவிசேஷம் தான். கவனிங்க, சுவிசேஷத்துக்கு தடையே கிடையாது. அது இயேசுவின் வார்த்தை. இயேசுவின் வார்த்தையை தடை பண்ண ஒருவரால முடியாது. யார் தடை பண்ண எழுப்புறாங்களோ, யார் அதை இல்லாம பண்ண நினைக்கிற அவங்க இல்லாம போயிடுவாங்க. நாம சின்ன பிள்ளையா இருந்து வாலிப பிள்ளையா நம்ம காலத்துல டீனேஜ் பருவத்தெல்லாம் விசுவாச நாட்டுல எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டம் நடக்கும். மெரினா பீச்சில் சீரணி அரங்கன்னு ஒரு அரங்கம் இருந்துச்சு. அங்க பெரிய பெரிய கூட்டம் நடக்கும், பெரிய பெரிய தேவ மனிதர்களை வச்சு. இப்ப அந்த பீச் பக்கம் போக முடியல, தடை பண்ண அந்த சீரணி அரங்கம் இல்லாம போச்சு. அதை யாரு இல்லாம பண்ணாங்களோ, அந்த கூட்டத்தை யார் தடை பண்ணாங்களோ அவங்களே இன்னைக்கு இல்லை, அவங்களே இல்லாம போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் இருக்கிறாரு. அங்க நடக்கலாம் பல இடங்கள்ல சுவிசேஷ கூட்டம் நடந்துட்டா இருக்குது. ஒருவனும் தடை பண்ண முடியாது. இயேசு நாமத்தில் எச்சரிக்கிறேன். துன்மார்க்கமா ஜீவிக்கிற நீ சாகவே சாவாய். உன் துன்மார்க்கத்தை விட்டு நீ மனம் திரும்பினால் பிழைக்கவே பிழைப்பாய், பிழைத்துக் கொள்வாய். துன்மார்க்க வாழ்க்கை, துன்மார்க்க வழி, பாவத்தின் வழி எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பு. இயேசு வர போறாரு. இயேசு வருகிறார், நியாயத்திற்கு வருகிறார், ராஜாதி ராஜாவாக வருகிறார். மனம் திரும்பிடு. துன்மார்க்கன் துன்மார்க்கனை நீ எச்சரிக்காவிட்டால், ஒருவேளை அவன் மனம் திரும்பாமல் அப்படியே அவனுடைய துன்மார்க்கத்திலே பாவத்திலே செத்துட்டான்னா அதுக்கு காரணம் ரத்த பழி யார சுமரும்? உன்னை என்னை நான் சுமரணும் சொல்றாரு. அதனால மனம் திரும்பின நாம் அநேகரை மனம் திரும்புவதற்குள்ள வழி நடத்த வேண்டும். அடுத்த காரியம், அஞ்சாவது, அந்த துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். இப்ப நீ ஆத்மா தப்பிச்சுக்கும். ஏன்னா நான் போய் சொல்றேன் எல்லாருக்கும், இயேசு வரப்போறார், மனம் திரும்பிடியா? இயேசு கிட்ட வா, நல்ல வாழ்க்கை வாழலாம். இயேசு உன்னை ஆசீர்வாதமா வாழ வைப்பாரு, சுகப்படுத்துவாரு. இயேசு உன் வாழ்க்கையை மாற்றிடுவாரு. வாங்க சொல்றேன்னா கேட்டு மனம் திரும்பி வந்துட்டா அவரும் பிழைத்துக்குவாரு, நானும் பிழைச்சுக்குவேன். ஒருவேளை நான் சொல்லியும் மனம் திரும்பலன்னா நீ செத்துருவ. உன் துன்மார்க்கத்திலே உன் பாவம் உன்னை மரணத்துக்குள்ள கொண்டு போயிடும், நித்திய ஆக்கினைக்குள்ள போயிடுவேன். ஏன் ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போயிடும்? எனக்கு அதுக்கு சம்பந்தம். ஏன்னா நான் சொல்லிட்டேன், சுவிசேஷத்தை சத்தியத்தை சொல்லிட்டேன், வசனத்தை சொல்லிட்டேன். நான் மனம் திரும்புப்பான்னு சொல்லிட்டேன். இந்த மனம் திரும்ப நான் சொன்ன வார்த்தை கேட்டு நீ மனம் திரும்பிட்டீங்கன்னா நாம ரெண்டு பேருமா அவரோட கூட நித்திய ஜீவன்ல பங்கடைவோம். ஒருவேளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போவாயானால், ஏற்றுக்கொள்ளாமல் நீ உன் துன்மார்க்கத்தை ஜீவித்து நித்திய அக்கினிக்குள்ள போயிடுவ. ஏன் ஆத்மா பிழைத்துக்கும் அவருக்குள்ள. இவ்வளவுதான் மனம் திரும்பதற்குரிய காரியம். அதெல்லாம் சொன்ன மனம் திரும்புங்கள், பிழைத்துக் கொள்வீர்கள். துன்மார்க்கனுடைய சாவை அவர் விரும்பவில்லை, துன்மார்க்கனுடைய மரணத்தை அவர் விரும்பாமல் அவருடைய பிழைக்க வைக்கணும்னு நினைக்கிறார் ஆண்டவர். அவன் பிழைக்கணும், அவன் பிழைப்பதையே விரும்புகிறார். இரண்டாவது, துன்மார்க்கனுக்கு காவல்காரராய் நாம் இருக்கிறோம், பாவிகளுக்கும் அவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதுக்கு. மூணாவது, துன்மார்க்கனை எச்சரிப்பதற்காக நாம் இருக்கிறோம், பாவிகளை எச்சரிப்பதற்காக கர்த்தர் உன்னை என்னை வச்சிருக்கிறாரு. சொல்லாம வெக்கப்பட நிறைய பேர் வெக்கப்படுறீங்க. எப்படி போய் சொல்றது? சுவிசேஷம் சொல்ல வெக்கப்படுற, சர்ச்சைக்கு அழைத்து வர வெக்கப்படுற,
சத்தியத்தை சொல்ல வைக்கப்படுற, சாட்சி சொல்ல வைக்கப்படுற. வெட்கப்பட்டுட்டே இருந்தா எல்லாத்தையும் வெட்கப்பட்டு தான் போவேன். நீ வெட்கப்படாம அவரை நாமத்தை மகிமைப்படுத்தி சுவிசேஷம் அறிவிச்சா கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஆண்டவருடைய காரியத்துல எங்கே நீ வெட்கப்படாம இருப்பார், உன் ஆண்டவர் எங்கே வெட்கப்பட விட மாட்டார். இயேசு நீ வெட்கப்படுறேன். ஒருவேளை நீ சத்தியத்தை சொல்லி துன்மார்க்கன் மனம் திரும்பாமல் போனார், அந்த ரத்த பழி உனக்கு வராது. சத்தியத்தை சொல்லிடு, சுவிசேஷத்தை சொல்லணும். அருமையானவர்களே, மனம் திரும்புதல் எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு காரியம் சொல்ல கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், சீக்கிரம் ஒன்று முடிக்க போற 5 நிமிஷம். மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, வீட்டுல உட்கார்ந்து நான் சொல்ற சாப்டர்ல வாசிக்க, அதிகாரத்தை வாசிக்கணும். லூக்கா 15 அதிகாரம் 11 வசனத்துல இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். காணாமற் போன குமாரன், காணாமற் போன மகன். எப்படி காணாம போயிட்டாரா? அவரு தானா காணாம போல, அவரே காணாம போறாரு. ஆமா, அவர் காணாம போற காரணம் என்னன்னா, அவருக்கு உலக ஆசை வந்துருச்சு, அப்பா கூட வாழ ஆசை இல்லை. இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்பா கூட வாழ ஆசைப்படத்தில்லை. 15 அதிகாரத்துல 11 வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓமையை பார்க்கிறாங்க. என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தி எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடியே அவர் கொடுத்துட்டார். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அப்பாவுடைய ஆசை. அப்பா கூட இருக்கிறான், நிறைய சொத்து அப்பா கிட்ட எல்லாமே இருக்கு. அப்பா கூட இருந்த வர எல்லாத்தையும் டெய்லி அனுபவிச்சுட்டே இருக்கலாம். கொஞ்சம் பிடிக்கணும், உலகத்துக்கு ஓடி இல்லான்னு நினைக்காத. அப்பா கொஞ்சம் ஆசீர்வதிச்சோன்னா அப்படியே உலகத்துல போயிருக்கு. சினிமானா, பீச்சுன்னா, பார்க்குன்னா, ஹோட்டல்னா, என்ன உலகத்துல எங்கெங்கெல்லாம் என்ன ஆடம்பர வாழ்க்கை, ஆடைகளை என்ன ஆசை, உடனே அப்பாவுடைய ஆசீர்வாதம் அங்க போகுது, உலகத்துல போகுது. பொருள் ஆசை, பார்க்கறதெல்லாம் வாங்கணும். இந்த ட்ரெஸ் மேல அதான் பெருமாள் செய்யப்பட்ட பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான். என்னது அம்போ? அம்பே. ஆமா, அது ஒளிவெல்லாம் போயிடும். எதுவுமே அபிஷேகம் போயிடும். அபிஷேகம் போயிடுச்சுன்னா பிசாசு ஒண்ணு ஈஸியா தொட்டுருவான். அபிஷேகம் உள்ளவனை பார்த்து பிசாசு பயப்படுவான். யாரெல்லாம் அபிஷேகத்தை காத்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். அபிஷேகம் போயிடுச்சு, நீ தான் அவன் கையில தான். அப்புறம் அவன் உன்னை போட்டு ஆட்டி பிடிப்பான். அவன் உள்ள உச்சி முடியும், அவன் கையில போயிடும். பிடிச்சி உழுக்கும் அவன் ஆற்றபடிதான் நீ ஆடணும். ஏச பக்கம்லயே இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். இதோ இளைய மகன் ஆஸ்தியை கேட்டு வாங்கின்னு ஓடுறான். தகப்பனை விட்டு தூரமா அப்பா கிட்ட இருக்கிறான். ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு அப்பா ஆசீர்வதிச்சா அப்பா கிட்ட தானே இருக்கணும். அப்பா விட்டு தூரமா போனா அப்பாவுடைய ஆசீர்வாதம் வீணா போயிடும். ஒரு நாள் ஒன்னா இல்லாம நிற்ப. அப்பா கிட்டே இருந்தேன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். வருமானம் ஆசீர்வாதமாவே இருக்கும், குறைவே இருக்காது. 1ஆம் தேதியில 10ஆம் தேதி ஜாலியா இருந்துட்டு 10ஆம் தேதிக்கு மேல ஒன்னால இருக்கிற பத்தியா அந்த நிலம் வராது. எல்லா தேதியிலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்பா கிட்ட இருந்தீங்கன்னா உலகத்துல பாதி, அப்பா கிட்ட பாதின்னு நிக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஆத்துல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம் வாழும். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்லது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பா கிட்ட ஓடி போயிட்டு துன்மார்க்கமா ஜீவனம் பண்றான். அப்பா விட்டு வெளியே போயிட்டா எப்படி ஆயிடுவேன்? துன்மார்க்கமா ஜீவனம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணிட்டு பிற்பாடு எல்லாம் இழந்து போயிட்டான். எல்லாத்தையும் இழந்து போய் வீட்டுல உட்காந்து வாசிக்கலாம் அந்த அதிகாரத்தை. நீங்க ஃபுல்லா நான் சொல்ற சாப்டர் அந்த கதை உங்களுக்கு அதுல புரியும். அந்த சம்பவம் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு போறான். ஆசீர்வாதம் போதா, எல்லாம் போய் வெறுமையா நிக்கிறான். அதான் பாட்டு பாடினேன். வெறுமையா ஒன்னா இல்லாம நிற்கும் பொழுதுதான் புத்தி வருது. ஐயோ, என் நிலைமையா இப்படி ஆச்சு. நல்ல ஆசீர்வாதம் இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆண்டவரை தேடிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நிரந்தரமா ஆண்டவர் நிலைச்சிருக்க வச்சுப்பாரு.
சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும், சர்ச்சைக்கு போனா வேற வேலை ஓடின்னு வச்சுக்கோன்னா அந்த வேலையை போயிடும். ஆமா, நான் சொல்ல உண்மையில சொல்றேன். இப்ப நானா போயிடும். அப்புறம் நீ ஐயோ நானா இது யோசிப்பேன், நல்ல வேலை போயிடுச்சு, எப்படி போச்சுன்னு தெரியுமா? தெரியாது. எப்படி போச்சுன்னு தெரியாது, ஏன் போச்சுன்னே தெரியாது. ஏன்னு சொல்றா, ஆண்டவருக்குள்ள நீ வராதனாலதான். ஆண்டவர் கொஞ்ச நாள் பாப்பாரு, பொறுத்து பாப்பாரு. நீ ஆண்டவருக்குள்ள வளரணும். துன்மார்க்கமா ஜீவனை பண்ணி அப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெறுமையா நிக்கிற நேரத்துல அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ, அப்பா கிட்ட இருந்ததுன்னா நான் இப்படி இருந்திருப்பேனா, இப்படி ஆயிருப்பேனா, அப்பா விட்டு தூரம் வந்ததுனால தானே இப்படி ஆயிட்டேன். உடனே உணர்வு வருது. இதான் மனம் திரும்பதுக்கான உணர்வு வர நான் சொல்றான். ஐயோ, நான் பண்ணது தப்பு, அப்பாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், துன்மார்க்கமா ஜீவியம் பண்ணி பரலோகத்துக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேன். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் உணரணும். நான் உணர்ந்துட்டேன், அதனால உணர்த்தேன். நான் சும்மா நின்று பேசுறேன். அப்பாவை உணர்ந்துட்டேன், அப்பாவை துக்கப்படுத்தின காரியத்தெல்லாம் உணர்ந்துட்டேன். அதனால இப்ப நின்று சொல்றேன் தைரியமா, இன்னைக்கு அப்பா என்ன ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நிறைய கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் துன்மார்க்கமா ஜீவிக்கிறது. மனம் திரும்பணும். அப்பா கிட்ட வரும்போது எப்படி வரணும்? அப்பா, உமக்கு விரோதமா பரலோகத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இனிமேல் நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லை, ஆனாலும் நான் உங்ககிட்ட வரப்பா. நான் சொல்றான், அப்பா உங்களை எப்பவுமே பிள்ளையா தான் பாக்குறாரு. நீ அவருடைய பிள்ளைதான். இப்பவும் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பார்த்து, எப்பவுமே நீ அப்பாவுக்கு பிள்ளைதான். நீ வேணா நினைக்கலாம், ஐயோ நான் அப்பாவுக்கு பிள்ளைனா இருக்கு, எனக்கு எப்படி நான் போய் சொல்றது, அவருக்கு பிள்ளையா, உங்க பிள்ளை நான் எப்படி சொல்றது, அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். உன் பாவத்துக்காக தான் அவர் மறிச்சாரு. கிட்ட வந்துடு, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஓடி கிட்ட வரத்துக்கு யோசிக்கிறான். சரி, அப்பா கிட்ட போய் சொல்லலாம், பாப்பா என்ன வேலைக்காரனா வச்சுங்க, உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது இனிமேல். ஏன்னா அவ்வளவு உங்களை துக்கப்படுத்திட்டேன், அவ்வளவு உங்களுக்கு நான் கஷ்டப்படுத்திட்டு போயிட்டு இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறேன், கெட்டு போய் நிக்கிறேன். உங்க பிள்ளைன்னு சொல்ல வைக்கிறோம், வேலைக்காரையாவது வச்சுங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறான். இவன் நினைவு, உன் நினைவுகள் என் நினைவுகள். ஆண்டவர் உன் மேல உன் நினைப்பாவே இருக்கிற, பிள்ளைன்ற நினைவுல இருக்கிற. நீ ஏன் வேலைக்காரனா நினைக்கிற? உன்னையா நீ உன் தரம் தாழ்த்தி நினைக்கிற? உன்னை இன்னைக்கு நேசிக்கிற, உன் ஆண்டவர் பிள்ளையா நேசிக்கிற. அவருடைய பிள்ளைதான் என்றைக்கும். அப்படியானால் அந்த பிள்ளை நீ ஆண்டு வரும்பொழுது எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து உணர்வடைஞ்சு வரணும். வந்து நின்னுட்டாங்க. இவன் நினைச்சுவான், இப்படி எல்லாம் சொல்லலாம். அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா அப்பா என்ன வேலைக்காரனா வச்சுங்கப்பா, நாம பிள்ளைகளா இருக்கக்கூடாது நான் சொல்லிடலாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு வேலைக்காரனாவது இருந்தா நம்ம நல்லா இருக்கலாமே. அப்பா கிட்ட இருந்தா, அப்பா கிட்ட இருந்தா அப்ப வேலைக்காரன் கூட அப்பா கிட்ட நல்லா இருப்பான். ஆனா இன்னைக்கு வாசித்த சங்கீதம் சொல்லுது, வேலைக்காரன் தன் எஜமான் கைகளை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரிகள் தன் எஜமானிகளை நோக்கி இருப்பது போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீ இறக்கம் செய்கிற வரையிலும், அப்பா இறக்கிற வரையிலும் நோக்கிக்கிட்டே, உன் பிள்ளை ரட்சிக்கப்பட வரையும் நோக்கி பாரு. பார்த்துட்டே ரட்சிக்கப்படும் உன் பிள்ளை. பார்க்கலாம் போயிடும் அப்படின்னா யோசிச்சுக்கோ. இப்போ சொல்றேன், அப்பாவை நோக்கி பார்த்தேனா எல்லாத்தையும் மீட்டு கொள்ளலாம். நோக்கி பார்க்காம வேலை வருமானம் சம்பாத்தியம் ஏதோ வரத டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே ஓடிடலாம் கழிச்செல்லாம் நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து போய் நிப்ப. ஒரு நாள் வேதனையா நிப்ப. இப்போ சொல்ற, மனம் திரும்பிடு, மனம் திரும்பிடு. வந்து நிக்கிறது வரோம். வர்ற வழியிலே அப்பா பார்த்துட்டாரு. அப்பா அப்ப இவன் பாருங்க, இவன் நினைச்சுன்னு வரான். போலாம் அப்பா கிட்ட எப்படியாவது போய் பேசலாம். இவன் வர்றதுக்கு தான், இவன் வருகைக்காக டெய்லி பார்த்துக்கிறார். அப்பா எப்போ வருவான் என் பிள்ளை, எப்போ வருவான் என் கிட்ட, எப்போ பழையபடி நிற்பான், எப்போ என் பிள்ளைய மாறுவான், எப்போ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான், எப்போ என்னுடைய நாமத்தை அநேகருக்கு சத்தியத்தை சுவிசேஷமா சொல்லுவான், எப்போ என் மகன் எழுப்பி அநேகருக்கு காவல்காரனாய் நிற்பான், துன்மார்க்கத்திலே இருக்கிறவர்களுக்கு எப்பொழுது துன்மார்க்கத்தை எச்சரிப்பான், அவன் எப்பொழுது துன்மார்க்கத்தை விட்டு விலகி வருவான். அருமையான தேவ பிள்ளையே, தூரத்துல மகன் வரும்பொழுதே பார்த்துட்டாரு. ஐயோ, என் மகன் வர மாதிரி இருக்க,
என் மகன் வந்துட்டான், ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம் அப்பாவுக்கு. ஆனால் தான் பைபிள் வசனம் சொல்லுது, அந்த லூக்கா 15 அந்த மேல வசனம் பாத்தீங்கன்னா, மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுது. எந்த மனுஷன் மனம் திரும்பினானோ அந்த மனம் திரும்புதல் பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துது. நீ என்ன செஞ்சாலும் நிறைய பேர் வந்து சர்ச்சையில் என்ன பண்றாங்க, நல்ல வருமானம் சம்பாதி காணிக்கிறது, தசம்பா கொடுக்குறது, காணி கொடுக்குறது, சாப்பாடு போற, சர்ச்சையில் அதை பண்ற, இது பண்ற, பெருமை கூட சரி பேர் செய்வாங்க. அது எதையும் ஆண்டவர் விரும்பல. அதெல்லாம் இங்க மட்டும்தான் 4 பேர் மத்தியில் தான் சந்தோஷம் இருக்கும். ஆனா நீ மனம் திரும்பி செஞ்சீங்கன்னா பரலோகமே சந்தோஷப்படும். மனம் திரும்பணும், மனம் திரும்புதலோடு மனம் திரும்பினாய் நீ மாறி வந்து நின்றால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட்டுச்சுன்னா உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். அப்பா ஓடி கட்டி அணைக்கிறேன். எப்படி வரான் தெரியுமா? கேவலமா வந்தான், கேவலமா வந்து நிக்கிறான் அப்பா முன்னாடி. அப்பா பிள்ளை, அப்பா பாக்குற கட்டி அடிச்சு வண்டியாடா, என்னடா கோலம் இதெல்லாம், இந்த மாதிரியான ஒண்ணு நான் வச்சேன். அப்பா எவ்வளவு அழகா ஒண்ணு வச்சிருப்பாரு தெரியுமா? அப்பா கையில இருந்தேன்னா அசிங்கப்பட மாட்டேன், அவமானப்பட விட மாட்டார். அப்பா உன்னை அவமானப்பட விட மாட்டார், அசிங்கப்பட விட மாட்டார், கேவலமா உன்னை விட மாட்டார். உன் தலையை நிமிர செய்கிறவர் உன் ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. நீ செழிப்பா இருப்ப இந்த பூமியில. அதான் அப்பா, ஏசப்பா வருவாயா? மகனை பாக்குறாரு, யாராங்க? வா, என் பிள்ளை வந்துட்டா, எப்படி இருக்கா பாரு என் பிள்ளை. மாற்றுங்க இவனை, டிரெஸ் மாத்த, ரட்சிப்பின் வஸ்திரம் திரும்பவும் கொடுக்கிறாரு. தகப்பனுடைய வஸ்திரம், தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் திரும்பும். கைக்கு முத்திர மோதிரம். இவன் என் குமாரன், அதிகாரம் இவனுக்கு இந்த வீட்டுல இப்பவும் அதிகாரம் இருக்கு. என்னிடத்துல வந்துட்டா என் பிள்ளைக்கு எப்போது அதிகாரம். அவர் 12 அழைத்து சகல அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்தாரு. நமக்கு அதிகாரம், உலகத்தை ஜெயிக்கிற அதிகாரம், பிசாசை ஜெயிக்கிற அதிகாரம், மாம்சத்தை மேற்கொள்கிற அதிகாரம், எல்லா அதிகாரமும் வானத்தின் பூமி கீழே எல்லா சகல அதிகாரம் நம்ம கையில் ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஆளணும்னா ஆளலாம், அரசியல் கூட போய் நீ ஆளலாம். ஆனா அப்பா கூட இருந்துப்பாரு. நிறைய பேர் அப்பா பிள்ளைங்கள அரசியலுக்கு போன பிற்பாடு அப்பாவை மறந்துடுது, துன்மார்க்கமா இருக்குது. என்றைக்கும் அப்பா பிள்ளைய நின்றுப்பாரு, ஆளுங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பா ஒண்ணு அல்லேலூயா சாட்சி இருக்கணும். ஆளுங்க செய்ய போனாலும் அநேகரை ரட்சிக்கிற பிள்ளையா நீ காணப்படணும். அப்பா எல்லாத்தையும் கொடுத்தாரு. பாதரட்சை, சுவிசேஷம், பாதரட்சை, சுவிசேஷம் அடையாளம். புறப்பட்டு போனா நீ அப்பா பிள்ளைய திரும்பவும் எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லணும். அப்பாவை அறிமுகப்படுத்தணும். நீ சொல்லணும், நான் கெட்டு போய் வந்த விட எங்க அப்பா என்னை ஏற்றுக்கொண்டார். அவர் தான் ஏசப்பா. நொந்து போயிருக்கிறன்னா சொல்லு, நொந்து போயிருக்கிறேன், கவலைப்படாதியா. இயேசு வாழ்க்கைய, நொந்து போன வாழ்க்கைய ஆண்டவர் இதோட சந்தோஷமா மாற்றுவார். உன் துக்கம் சந்தோஷமா மாறும். கவலைப்படாத சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளை, உன் துக்கம் திரும்பவும் சந்தோஷமா மாறும். எப்ப தெரியுமா? நீ மனம் திரும்பினால், நீ அப்பா கிட்ட மனம் திரும்பி வந்தா, அப்பாக்குள்ள நினைச்சிருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பி வந்தேனே, மனம் இறங்கினே தகப்பனே. மனம் திரும்பி வந்தேனே, மனம் இறங்கினே தகப்பனே. புத்திர மோதிரம் எனக்கு தந்து, புத்திர நாயனை ஏற்றுக்கொண்டே. புத்திர மோதிரம் எனக்கு தந்து, புத்திர நாயனை ஏற்றுக்கொண்டே. உணர்வடைந்தே, உருவாக்கினே. நான் இழந்ததையெல்லாம் திரும்ப தந்தி. அப்பாவை விட்டு தூரமா போயிட்டு எல்லாத்தையும் இழந்து போய் நின்ன. திரும்ப அப்பா கிட்ட வந்ததுனால இழந்தது எல்லாம் திரும்ப என்ன இழந்துக்கலாம்? ஜெப வாழ்க்கை, வேத தியானம், உபவாசம், கர்த்தர் சமூகத்தை நாடு தேடுறது, அப்பாவுடைய நாமத்து மகிமையா சாட்சியா வாழ்றது, எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாரு. அதனால
பூமியில சமாதானமா, ஆசீர்வாதமா, செழிப்பா வாழ முடியுது. எல்லா கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா திகழப்பட்டாரு. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆசீர்வாதமாய் காண வருகிறார். அல்லேலூயா. அந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளே, இந்த மனமகிழ்ச்சி நாளே, பரிசுத்த ஆவியானவர் விளம்பின சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் உணர்கிறோம். மனம் திரும்புதல், மனம் திரும்பி உம்மிடத்திலே நாங்கள் வர கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. கிருபை தந்து வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, இளைய மகன் திரும்பவும் தகப்பனத்தில் வந்து எழுந்ததெல்லாம் பெற்றுக் கொண்டது போல நாங்களும் இடத்திலே உணர்வடைந்து உணர்வுள்ளவனாய் திரும்பவும் தேவனிடத்திலே நின்று தேவனுடைய பிள்ளையா, கர்த்தருடைய பிள்ளையா சாட்சியா ஜீவிக்கணும். வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. இந்த ஆலயத்தில், இந்த புது வாழ்வு ஏலிம் சபையில வந்து இந்த நாட்டிலுக்குரிய இந்த ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மனம் திரும்புதலுக்குரிய வார்த்தையை கேட்ட இந்த பிள்ளைகளுக்குள்ள எல்லாருக்குள்ள அநேக காரியங்கள் மனம் திரும்புதல் உண்டாகட்டும். மனம் திரும்பி மகிமையாய் வாழட்டும், ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. தொடர்ந்து நிகழ்வை நடத்தும். இந்த ஊழியத்தில் நடக்கிற எல்லா கூட்டங்கள் நாங்கள் இந்த மாதத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுங்க. தேவைகளை சந்தியும். விசுவாசிகள் எல்லாம் இன்னும் ஆசீர்வாதமாய் செழிப்பாக இருப்பார்களாக. இந்த செய்தியை இன்று மூலமாய் பார்க்கிற அநேக உள்ளங்களும் மனம் திரும்புவார்களாக. நாங்கள் உமக்குள்ள நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் நம்முடைய ஊழியத்தோடும் அவர் வருகை மட்டிலிருந்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.